யார திருடினாங்களோ? திருட்டு போன பலாப்பழம் இங்க இருக்கு. அந்த பாலை ஊத்து. இந்த பாலையை குடிச்சிடுறீங்களா? ஐயா, உங்க தோட்டத்து பழத்தை வேணும்ட்டு திருடுதுங்களையா? வயிற்று பசி தாங்க முடியாம தின்ட்டேயா. தெரியுண்டா, பசி இல்லைன்னா ஒரு பழத்தை எப்படி தின்ன முடியும்? இந்த பாலை குடிச்சிரு, இல்லாட்டி வவுத்தால பிச்சோ திருப்பிடும். ஐயா குடிடா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னங்க 3 வேளை சோத்தை தின்னு விட்டு ஏதாவது வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல கிடைக்கியா? ஐயா, நாயாட்டம் உங்க காலடியிலேயே ஆயுஸ்புரா இருப்பேயா. எழுந்துரு. இத முடிவு பண்ண வேண்டியது மேலிடம். கேட்டு சொல்றவா. ஐயா, பாப்பா அந்த தட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க. எதுக்கு? பலாக்கொட்டையா, நம்ம வீட்டு குழம்புக்கு ஆகும். பலாக்கொட்டை நம்ம வீட்டு குழம்புக்கு. பய பழச்சுக்குவாங்க. இந்த பிள்ளை தெரியுமில்ல? ஏத்த வீட்டு பிள்ளை தெரியாதா என்ன? அவங்க அண்ணன் சோறு தண்ணி கொடுக்கறது இல்லையா? ஆமா. அவன் கஷ்டப்படுறான். ஆமா. எனக்கு துணையா இருக்கட்டுமே. இருக்கட்டும். அவனுக்கு வேலைக்கு 2 சோறு தண்ணி போட்டா போச்சு. அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாலும் இருட்டுமே போட்டுமே வரட்டுமே சோடி நாயின மாதிரி உதற. ஏண்டி, அவங்க அண்ணா அயோக்கியன். அவன் தம்பியை வேலைக்கு வைக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். அது நீங்க சொல்றதானே? ஏண்டி, நானா? அவர் முன்னால போறப்பே காலு பின்னுது, நாக்கு இழுக்குது. நீங்க செய்யறது தப்புன்னு நினைச்சு பார்க்கவே பயமா. தபால்காரன் அவருன்னு நினைச்சிட்டேன்டி. ராஜாத்தி, அத போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ என்னம்மா அது? சின்ன லெட்டர் எழுதி இருக்கு. என்ன பரீட்சைலாம் முடிஞ்சு போச்சா? சரி, தேடிட்டானுங்களா? அது தெரியல. தேடி வருவா. வேற என்ன எழுதிருக்கான்? கால வண்டியில 3 பேரும் புறப்பட்டு வராங்களாம். என் பிள்ளைங்கெல்லாம் கண்ணிலேயே நிக்குதுடே. நானே மாட்டு வண்டி கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுமா? அங்க போய் கேளுங்க. இந்த சின்ன உபகாரம் கூட நீ பண்ணக்கூடாதா? எது கெடுத்தாலும் அங்க அவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்டு அவர் சொல்லி. என்னப்பா? பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல பட்டணத்திலிருந்து வருதுங்க. சரி, ஏன்டா இடுப்பு உடைக்கிறவன்? என்ன வண்டி மாட கட்டிட்டு நானே ஸ்டேஷனுக்கு போலாமன்னு தான். நீ எதுக்காக போனோம்? ஐயா, ஒரு வண்டி ஓட்ட தெரியுமில்ல? காரை ஓட்டுவாங்க. ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையோட கூட்டிட்டு வா. சரிப்பா. நானும் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணன் அழைச்சு வரேன் பெரியப்பா. தாராளமா போயிட்டு வா. இதெல்லாம் மாத்தி என்னங்க நம்ம குடும்பம் அழிய போகுது. ஏன் அவளை வாக்கு சொல்றீங்க? பின்ன என்னடி, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு பொம்பளை பொறுக்கிறதே வேலை. அவன் தம்பியோட நம்ம வயசுக்கு வந்த பொண்ணை ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பலாமா? இது புத்தி உள்ளவன் செய்யற காரியமா? அம்மா, ராமன் பஞ்சாதி சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா அது தப்புன்னு அவன் தம்பி விபீஷண வாதாடுனா, அதே மாதிரி இந்த பையனையே இருக்க கூடாது. இதெல்லாம் தெரியணும்னா மட்டப்பயிர்களுக்கு புத்தி வேணும். நீ வண்டி ஓட்டுற? கத்துக்கிட்டேங்க. வெரி குட். சாமான் தூக்குறியா? தூக்குங்க. எங்கப்பா? இட்லியோ? அடியே, பிள்ளைங்க வர சத்து கேக்குது. அடே, வந்துட்டீங்களாடா? So what I'm saying is the whole idea is to change it. America is but what is back to the village, that's the village. All very cow dung, all very shiny, everywhere. What is no, you come to the city only then it is what. So look at him, very serious in the city. Yes, thank you. I think we should start some sort of tobacco party. Yeah, what exactly happened? Also, I'm being that building would definitely start a tobacco industry. என்ன நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே. பேசணும். I told you daddy will always listen to us. He's a very understanding person. Sit down. Yes, sit down. ஆரம்பிங்க.
அதாவது பெரியப்பா நாங்க பட்டணத்துல இருந்து வரும்போது இந்த மண்டை நிறைய மூளையோட வந்திருக்கோம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறோம். பகிரு நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல இந்த வீடு வாசல் நில புலம் தோட்ட தருவை எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துருங்க. வித்துட்டு அந்த பணத்தோட பட்டணத்துக்கு போயிடுவோம். போய் அங்க ஒரு ஏர் கண்டிஷன் பங்களா ஏர் கண்டிஷன் கார் வாங்குறோம். அந்த கார்ல உங்களை உட்கார வச்சு நீங்க ஊரு பூரா சுத்துறீங்க. கார்லயே சுத்திட்டு இருந்தா சோறு. அதுக்கு தான் வச்சிருக்கோம் பெஸ்ட் ஆஃப் 3 பிசினஸ் ஐடியாஸ். தமிழ் அதாவது 3 அருமையான வியாபார யோசனைகள். ஒண்ணு அவுத்து விடு. நம்பர் 1 ரிக்ரியேஷன் கிளப். தமிழ் பொழுதுபோக்கு சீட்டாடு ஸ்தலம். சிட்டாடி பணம் சம்பாதிக்கிறதா? சேச்சே, நாமே சீட்டாடுறோம். ஒரு 15 டேபிள் வாங்கி போட்டா ஒரு டேபிளுக்கு 3000 4000 வந்து கொட்டாத. ரெண்டாவது நம்பர் 2 செக்ஸி வீடியோ விஷன். தமிழ் கிளிகளி புட்டும் படங்களை வீட்டிலே பார்க்கும் வசதி. ஒரு கலர் டிவி வீடியோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வர்றவங்கிட்ட 500 இருந்து 1000 வரைக்கும் கலக்கலாம். ரேட் வயசை பொறுத்தது. என்னது நம்ம ஊர் கொட்டாவில 40 பைசாவுக்கு காமிக்கிறானே. சொல்லி கண்ட்ரி ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட். இது டோட்டலி ப்ளூ. வாழ்க்கையின் இன்ப ரசங்களை அப்படியே புட்டு வைக்கிறானே. மூணாவது This is the most important business. Beauty massage center. தமிழ் அழகு பெண்கள் ஆளை அமுக்கும் மையம். ஆம்பளை விட பொம்பளை மையத்தில் அமுக்கிறாள். ஐயையோ, அது அப்படி இல்ல. இது ஆளுக்கு மையம் இல்ல, இடத்துக்கு மையம். இடம் மீன்ஸ் பிளேஸ், பிளேஸ் மீன்ஸ் சென்டர். இதெல்லாம் செஞ்சா பணம் வந்து கொட்டும். ஒரு நல்ல நாள் பார்த்து யோசனை பண்ணி செய்யலாம். பெரியப்பா நீங்க இதுக்கெல்லாம் யோசனை பண்ணுங்க. பட் யோசனையே இல்லாம சொத்தெல்லாம் வித்துருங்க. I told you he's not big father, he is godfather, grandfather. இல்லடி, எப்ப பார்த்தாலும் பெரியவரு பேசுறிய. இப்ப பெரிய மனுஷனா வர அனுப்பிட்டாரு அவரு. என்ன பட்டணத்துல படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளை பார்த்து படிச்சுங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரோ. அதுவா? அவனுங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சங்கதி ஏன் பேசுவானேன்னு தான் இவனுங்க பேசுறதை கேட்டு எழுச்சி போயிட்டான். அறிவுரை! சும்மா இருங்க, அவங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் தேராதுன்னு. ஏய், நில்லு. நீ ஒண்ணா பாரு, என் 3 பிள்ளைங்களை படிச்சு வக்கீலா டாக்டரா இன்ஜினியர் தெரியுங்களாடா. அப்படி அடிப்பானுடே. சீட்டாட்டம், பொம்பளை அமுத்திரன், கிளுகிழுப்பு வீடியோ, இதெல்லாம் ஒரு படத்துக்கா? ஐயா, இந்த போட்டோ ஆல்பத்தை பிள்ளைங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இறங்கினாங்கல்ல, அந்த மூட்ல விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இறங்க சார். என்ன சார் சொல்றேன். என்ன வாங்க. என்ன சார் விஷயம்? லாரி அடியாட்களை இங்கேயே விட்டுட்டு நாம மட்டும் பொண்ணு அழைச்சிட்டு போய் நேர்லயே விவரமா பேசிடுவோமே. சரிப்பட்டு வராது வக்கீல் சார். இது பட்டிக்காட்டு ஜனங்க. எடுப்புலயே அடியாட்கள் கத்தி கம்போட வீட்டுக்கு முன்னால போய் நின்னு கத்தி கலாட்டா பண்ணாதான் பயந்து வலிக்கு வருவாங்க. சரி, உங்க இஷ்டம். ஏறுங்க சார் வண்டியில. சார் கொஞ்சம் இருங்க. யாராவ? பெரிய பண்ணையார பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. அவர் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே போய் பாத்துக்கிறோம். நீங்க போறதுக்குள்ள அவரே வந்துட்டாருன்னா வழியில பாத்துக்கிறோம். வேற வழியா வந்துட்டாருன்னா சிக்கல் தான். அப்படி வாங்க வழிக்கு. நீங்க அதனால இங்கேயே இருங்க. நான் போய் பெரிய பண்ணையார்ட்ட சொல்லி அவரை இங்க கூட்டு வரேன். அம்மா, அம்மா, பெரிய எங்க போறாங்க? கிட்டங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. நில்லுப்பா, என்ன விஷயம்? என்ன வர சொன்னாங்களா? என்ன ஐயா, உங்க பையன் இவங்க பொண்ணை கெடுத்துட்டான். ஆதாரம்? பொண்ணு 6 மாசம் கர்ப்பம். யாரு காரணம்? பாத்தீங்களா, நான் புறப்படும் போது சொல்ல சரியா போச்சு இல்ல. இந்த ஆள் படிக்காத ஆளு, பட்டிக்காட்டாளு, சட்டம் நியாயம் ஒழுங்கு இதை பத்தி என்ன சட்டம் நியாயம்? நீங்க கேட்கிற கேள்விக்கு அவர் அப்படித்தான் பேசி ஆகணும். வக்கீல் சார், இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாத பாத்துக்கோ. நான் இவரை கவனிச்சுக்கிறேன். புரிஞ்சுங்களா? வக்கீலு அடியாளு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துறீங்களே, என்னத்த நான் புரிஞ்சுக்கிறது? இப்ப என்ன செய்யணுங்கிற?
வக்கீல் சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. அடியாட்களோட அவர் வீட்டுக்கு போய் பையனை தூக்கி லாரியில போட்டுட்டு பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டா அங்க நான் பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். ஏறு வண்டியில, ஏறு வண்டியில. ஏறு வண்டியில. சொன்னா கேளுங்கய்யா. பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். பேசுவோம் ஐயா. அட பொறுங்க. அட வரா. சொல்றத கேளுங்க. கடைசியா சொல்லிட்டு அப்படித்தான் கோவம் வந்துடும். அடுவா மௌனவளா, நானும் கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன். கைட்டு பாக்கி வச்சிருக்கேன். சுட்டு விடுவேன். கோழி குருவி சொல்ற மாதிரி சுட்டு விடுவேன். இறங்கு கீழே. இறங்கு. அச்சா சுட்டு விடுவேன்டா. அங்கேயே உட்கார்ந்த மாணிக்கு இருக்கணும். எல்லாமே அங்கேதான். குறி பார்த்து சுட்டு விடுவேன். வக்கீல் வக்கீல் வா. வாயா வக்கீல் வா. இந்த பிடிச்சுக்க. எவனாவது அசைஞ்சா சுட்டு விடு. என்ன சமாச்சாரம்? உங்க பையன் அவங்க பொண்ணை கெடுத்துட்டான். பொண்ணு 6 மாசம் கர்ப்பம். விட்ட பொண்ணு கர்ப்பமா இல்லாம ஆம்பளையா கர்ப்பமா இருப்பா. நான் சொல்றேன் அவங்க பொண்ணுதான் எங்க பையனை கெடுத்தா. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் காட்டுறேன். இந்த படத்தை பாத்தியா? ஆமாங்க. இன்னொரு படம் வச்சிருக்கேன். எடுத்து கோர்ட்ல விட்டேன்னா சடிச்சு எகிரி ஓடி போயிடுவான். ஏங்க கதையே தலைகீழ நடந்துக்கியா? இப்ப சொல்லு, அந்த பொண்ணை கெடுத்தது என் பையனா இல்ல என் பையனை கெடுத்தது அந்த பொண்ணா? ஐயா, உங்க பிள்ளைய கெடுத்தது நான் தாங்க. இவங்க தான் எனக்கு எடுக்க சொன்னாங்க. சொந்த அப்பா அம்மாவே இப்படி சொன்னாங்களா? இவங்க என் சொந்த அப்பா அம்மாவே இல்லைங்க. உங்க அப்பா தான வக்கீலு. என்ன கதையே வேற பக்கம் போகுது. அப்படின்னா நீ யாருமா? நான் ஒரு அனாதைங்க. என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. சினிமாவில சேர்க்கிறேன்னு சொல்லி இவங்க என்ன அழைச்சிட்டு வந்து, நீங்க என்ன கொன்னாலும் சரி, இந்த கேவலமான வழிக்கு நான் சம்மதிக்க முடியாது. சார், இப்படி சம்மதிக்காத பொண்ணுகிட்ட என்ன சார் கூட்டி வந்தீங்க? என் படத்தை கொடுங்க, நான் போறேன். புதுசுங்க சம்மதிச்சுடுவேன். ஒரு நிமிஷம். முடியுமா? முடியாதா? முடியாது. யார் வந்தாலும் முடியாது முடியாதுன்னா எப்படி இருக்காங்க நடப்புற? ஒரு நொண்டியோ குருடோ அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம். அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கலைங்க. எப்படியோ உங்க பிள்ளைய அழைச்சிட்டு வரு. அடியே வாடிங்க, வாடிங்கண்ணா. பிச்சைக்காரனா இருந்தாலும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, மன்மத நாட்டம் ஒரு கோடீஸ்வரனை பிடிச்சு அமைக்கி கொண்டாந்துருக்கோம். வரம் பாரு, பாருடி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க, நம்ம வீடுதான் வாங்க. பாருங்க. பாத்துக்கிட்டியா? இத பாருடி, இவன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட. கல்யாணம்னு சொன்னீங்களே, ஏண்டி ஒரு நாட்டு அநாத சிரிக்கி எடுத்த எடுப்புலயே ஒரு கோடீஸ்வரன் கண்ணால கட்டிக்கானா? அவன்கிட்ட ஆடி பாடி கொஞ்சி கொலாதி அவனையும் கெடுத்து நீயும் கெட்டு போயிட்டீன்னா அதையே காரணமா வச்சு அவன் தலையில உன்னை கட்டி விட்டுருவான். இப்படி பல பேர்கிட்ட கெட்டு போறதை விட இந்த வழி எனக்கு தேவையில்லைன்னு பட்டுச்சுங்க. அதனாலதான் என் மனசாட்சிக்கு விரோதமா ஆபாசமா உடை அணிஞ்ச, அசிங்கமா நடந்த உங்க புள்ளைய நான் தாங்க கெடுத்தேன். அம்மா, உன்னை நம்புறேம்மா. மனப்பூர்வமா நம்புறேன். ஆயி, இப்படி வாம்மா, என் பக்கத்துல வா. டோல் வரக்கூடாது. வக்கீலு, இந்த விவகாரம் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? அத்தனை பேரையும் உள்ள போட்டுருவாங்க. உன்னையும் தானே. வேற வழி. இந்த பயல்களுக்கு உண்மையை சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போ. மறுபடியும் இந்த பொண்ணை காரணம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தர காட்டினானுவோ கொக்கு குறிய ஜென்மத்துக்கு தலை காட்ட மாட்டேன். ஓடு. யாரா அவன்? இருக்கமுங்க. இந்த விஷயம் மூச்சு விட மாட்டோமுங்க. ஐயா வராரு. ஐயா வாங்க வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? உடம்புக்கு ஏதாச்சும்? வண்டியில ஒரு பொண்ணு வந்திருக்கு. அத கூப்பிடுறேன். அவ முகத்தை பாருங்க. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே என்கிட்ட சொல்லுங்க. ஆகட்டுங்க. ஐயே, இங்க வா. சொல்லுமா, திரும்ப. பாத்தீங்களா? பார்த்தனே. ஆமா, இது பாத்தியா? பார்த்தேன். ஐயே, நீ உள்ள போய் உட்காரு.
நம்ம விடுதாம்மா, தைரியமா போ. எப்படி தங்கமா தெரியுது. அதேதான். பத்தாமது தங்கமா தெரியுதுங்க. என்னமோ அதே தானே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். ஆமா, இது யாருங்க? கழுத்துல பத்தியா பாத்தனே. இது இருக்கா? அது இல்லையே. இருக்குதே. 6 மாசம். ஆமா, இது எப்படி? யாரு? அம்மா தான் கம்மி மகன் நடுப்ப பட்டணத்து படிப்பு படிப்புல என்ன செய்வேன், நான் என்னையா செய்வேன்.